அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5ஆம் பாவம் குறிக்கும். அப்போ எந்த ஜாதகத்திலாவது லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். தொடர்புங்கிறது லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்திருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து இருக்கலாம், அல்லது இருவரும் சார பரிவர்த்தனையாவது வாங்கியிருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தா இந்த ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னா, இது மட்டும் பத்தாது. 5ஆம் அதிபதி லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த விதமான 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இருவரும் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ திரிசூனியமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் இருவரும் வலுவாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் நிச்சயமாக ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத உண்மை. இது மறுக்க முடியாத உண்மை. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உதவிகள் எந்த வகையிலாவது தேடி வரும். அப்போ உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பிலிருந்து அதனுடைய தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன், லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அவர்கள் ஏதாவது நீசமாகவோ அசங்கமாகவோ ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டு தசாபுத்தி நடந்தா அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு வலுவாக செயல்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாதிப்பு இல்லாமல் இருந்து அவருடைய தசாபதி காலகட்டங்கள் நிச்சயமாக ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரும் என்பது முழுக்க பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே விதமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு தசாபுத்தி பலன்கள் மொத்த பலன்கள் மாறுவதற்கு காரணம் அவர்கள் கர்ம ரீதியிலான உள்ள தொடர்பு. எனவே ஒரே நேரத்துல ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறது தான் நாம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரமும் நன்றாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.